புதிதாக திறக்கப்பட்ட பாசிர்கூடாங் மருத்துவமனையில் நிலவி வரும் பணியாளர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு சுகாதார அமைச்சு முன்னுரிமை அளித்து வருவதாக சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமட் தெரிவித்தார். 380 மில்லியன் செலவில் கட்டப்பட்ட இந்த மருத்துவமனை தற்போது 20% ஊழியர்களுடன் இயங்கி வருகிறது. அது மட்டுமின்றி இது 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் முழுமையாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவர்கள், சிறப்பு நிபுணர்கள், செவிலியர்கள், பிற பணியாளர்கள் உட்பட ஊழியர் பற்றாக்குறை புதிய மருத்துவமனைகளுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். உடனடியாக பணியாளர்களை நியமிப்பதற்கான ஒரு கட்டமான படிநிலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜொஹூர் மாநிலத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதிப்படுத்தினார். இதனிடையே இந்த மருத்துவமனையில் உள்ள 304 படுக்கைகள் முழுமையாக செயல்பட்டு உள்ளூர் மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு பணியாளர்களை விரைந்து நியமிக்க வேண்டும் என்று ஜொஹூர் இளவரசர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.